உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன வேணும்? ஏன் இப்படி என் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்றீங்க? எங்க ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ப்ளீஸ் போயிடுங்க. ராம் IPS உனக்கு தெரியாத சட்டம் இல்ல. ஒரு கம்பெனியோட மொத்த ஷேர்ல 25% ஷேர் வச்சிருக்கிற ஒரு ஷேர் ஹோல்டரை வெளியே போன்னு சொன்னா எப்படி ராம்? இட்ஸ் இம்பாசிபிள். உங்க ஃப்ராட் தனத்துக்கு பயப்பட இங்க யாருமே தயாரா இல்ல நான்சி. ஜஸ்ட் இப்பவே போயிட்டா நல்லது. இல்லனா லண்டனுக்கு போக முடியாது, ஜெயிலுக்கு தான் போகணும். பாஸ், இவ மென்டல் ஆயிட்டா பாஸ். இப்படி எல்லாம் பேசினா வேலைக்கே ஆகாது. கான்ஸ்டபிள கூப்பிட்டு அடிச்சு இழுத்துட்டு போக சொல்லுங்க. நான் ஒரு ஆப்ஷன் தரேன். உங்க எல்லாருக்கும் ஒரு சிம்பிள் ஆப்ஷன், பட் a golden chance. ராம், நல்லா கேட்டுக்கோ. உன்னோட வைஃப் சீதா கோர்ட்டுக்கு போய் இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ்ல நான் ஜெயிச்சிட்டேன், நான் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அது பொய். நான் தான் மகாலட்சுமியை கொலை பண்ணேன், நீங்க தேடுற கொலை குற்றவாளி நான் தான் அப்படின்னு அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சீதாவை சொல்லு. சீதா, நீங்க இதுல இன்வெஸ்டிகேஷன் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல, தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகணும். மகாலட்சுமியை கொன்னதுக்கான பாவத்தை ஏத்துக்கிட்டு தானா முன் வந்து சீதா ஜெயிலுக்கு போனா நான் இந்த ஆபீஸ விட்டும் உங்க குடும்பத்தை விட்டும் ஏன் நான் லண்டனுக்கு போறதுக்கே தயாரா இருக்கேன். What do you say? Golden opportunity? ஏய், மகாலட்சுமி ஏன் வைஃப், அவளை பத்தி நீ பேசணும்னு அவசியம் இல்ல. கெட் அவுட். உங்களுக்குலாம் சொன்னா புரியாதா? இல்ல சொன்னா புரியுமா புரியாதான்னு கேக்குறேன். மகாலட்சுமி சாவுக்கு காரணம் தெரியாம இது பாருங்க, நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். மகாலட்சுமியை கொன்னவங்கள பழி வாங்காம நான் இந்த நாட்டை விட்டே போக மாட்டேன். புரியுதா? இது எல்லாமே உங்களுக்காக கலெக்ட் பண்ண லா பாயிண்ட்ஸ். மேனேஜர் மேடம், இவங்களெல்லாம் வெளியே போக சொல்லுங்க. சார் தயவுசெய்து வெளில வாங்க சார். வாங்க வாங்க மேடம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.